நேற்று 12 மணிக்கு ஒரு நண்பர் வந்து ஒரு அழைப்பு. அவர் நம்ம தராஸ் 360 வீடியோவில் போடுற வீடியோலாம் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நமக்கு கேட்டவங்கலாம் கொஞ்சம் கமெண்ட்ஸ் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் படிச்சிருப்பாரு போகுது. படிச்சுட்டு மன வேதனையோட பேசினாரு. என்ன ராஜா, நீ உன்னை எல்லாத்துக்கும் என்னால தாங்கிக்கிற முடியல தலை அப்படின்னாரு. அப்படின்னா தலைன்னா கூப்பிடுவாரு. அப்போ ஆனா இதெல்லாம் ஒரு காலகட்டம், அதை கடந்து போய் தான் ஆகணும்னு சொன்னேன். 2020 லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த 2-3 மாசம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பாடுக்கே வெளியில்லாம திருப்பூர்ல தவிச்சாங்க. என் கருத்துல இருக்க செயினை கொண்டு வித்து அந்த மக்களுக்காக உணவு கொடுத்தேன், என் நண்பர்கள்லாம் கூட சேர்த்துக்கிட்டு. அப்போ திருப்பூர்ல இருந்த கலெக்டர் விஜயகார்த்திகேயன் சார் அவங்க மூலியமா இங்க சுற்றி இருக்க இடங்கள்ல தங்கறதுலாம் இடவசதிகள்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய உதவிகள் செஞ்சேன். அதுல உள்ள ஒரு நண்பர் தான் அவரும். அவரு நான் செஞ்சதெல்லாம் சொல்லும் போது உண்மையிலே எனக்கு புல்லரிச்சிருச்சு. ஏன்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 2 வருஷமா அதை செய்யலைன்னா அதுக்கான என்கிட்ட வருமானம் குறைச்சிருச்சு. மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் இருக்கு, ஆனா பணம் இல்லை. அப்படிங்கிற காலகட்டத்தை குறைஞ்ச உடனே இந்த இப்போ உங்களோட தெளிவா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த தராசு 360 மீடியாவில் நான் சம்பாதிக்க போற ஒவ்வொரு பணமும் ஏழை எளிய குழந்தைகளுக்கும் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு தான் இந்த பணம் போய் சேரும். ஒரு ரூபா நான் எடுக்க மாட்டேன். இனி தொடர்ந்து என்னுடைய பயணம் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது செய்யணும். நான் ஏற்கனவே செஞ்ச மாதிரி அதை விட ஒரு 1000 மடங்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா பண்ணுவேன். எல்லாரும் தராசு 360 மீடியாவை ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து பயணிக்கும்.